ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் 7.5 சனியில ஜென்ம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முற்றிலும் உங்களுக்கு குறைஞ்சிடுச்சு. நீங்க குரு பார்வையில இருக்கீங்க. அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில நடக்கும். பல பிரச்சனைகள்ல இருந்து முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல பெரிய சனி பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது. குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அதே போன்று ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஏற்படுது. பொதுவா இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறாப்புல. அதாவது உங்களுக்கு பாத சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பாத சனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதாவது ஜென்ம சனி காலகட்டத்துலதான் தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானங்கள், வேலையில பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது போல விஷயங்கள் பல விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குரு பார்வையில இருக்கிறதால ரொம்ப நாள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது, முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது, ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே அமையறதுக்கு எல்லாம் நேர காலங்கள் கூடி வருது அப்படின்னு தான் பொதுவா சொல்றது. பொதுவா ராசியை குரு பார்த்தாரு அப்படின்னா ரொம்ப நாள் பிரச்சனைகள் முடிஞ்சு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து பொருளாதார வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அந்த குருவுடைய 9வது பார்வையில நீங்க இருக்கீங்க. அதாவது குருவுடைய 9வது பார்வையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்ல பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்யக்கூடிய தொழில் அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதாவது வேலையில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படுறது. நான் அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு சாதகமான காலகட்டங்கள் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முறையில கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா உங்களுடைய சுய ஜாதகத்துல நடப்பு தசா புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கு, யோகாதிபதி தசா புத்தி நடக்குது அப்படின்னா தொழில் பண்ணக்கூடிய யோகா அமைப்புகள் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் நீங்க தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும். அதே போன்று வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல வெற்றி பெறுறது, அரசியல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, புதிய பொறுப்புகள் உருவாகிறது, புதிய பொறுப்புகள் மூலமான மக்கள் மத்தியில செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதே போன்று நான் அரசு பணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு கூட மெதுவா சொல்லலாம். அதே போன்ற குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படும். புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த வருஷம் புத்திர பாக்கியம் வரக்கூடிய நிலையும் ஏற்படும். பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படுறது. அந்த காதல் மூலமான திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ரொம்ப வருஷமா நான் வரன் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு வரன் அமையல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்ல வரன் அமையக்கூடிய நிலையும் ஏற்படும். பிடிச்ச இடத்துல வரன் பேசக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று புதியதாக பல நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்பட போகுது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். இந்த பாதசனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வீண் விரைய செலவு, மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இது போல விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஏற்படுத்திட்டு தான் இருப்பாரு சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வந்து பெரிய மருத்துவ செலவு, விரைய செலவு அப்படிங்கிறது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றது பொதுவா. இந்த ஜூன் மாதம் வரையுமே நீங்க குரு பார்வையில இருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் ஏற்படும். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. அதாவது குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை சிறப்பா ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். ஆன்மீக பற்றி ஏற்படும். கோவில் குளம் அதிகமா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து 5வது பார்வையா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது
பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பார்க்கும்போது தந்தைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும், பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், அங்காளி பங்காளிக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்துல ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆசைப்பட்ட துறையில படிச்சு வெற்றி பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். வெளிநாட்டு மூலமான ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்பட போகுது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அந்த குருவுடைய 7வது பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாப்புல. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா லாப நோக்கோடு செயல்படுவீங்க, அதிகமான வருமானங்கள் ஏற்படும். முதல் திருமணம் எனக்கு தோல்வியில முடிஞ்சிடுச்சு, மறு திருமணம் செய்ய நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் மறு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகரமா செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று வேலையில அடுத்த கட்ட நகர்வு, வெளிநாட்டு வாழ்க்கை, அரசு பணி, இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஜூன் மாத காலகட்டத்துக்குள்ள உங்களை தேடி வரும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாப்ல. குருவை பொறுத்த வரைக்கும் சகட தோஷத்துல ஏற்படுத்திட்டு இருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி உச்சம், தன் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதால அது பெரிய ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். 6ஆம் இடத்துல குரு போய் அமரும் பொழுது வீண் வம்பு வழக்கு, கடன், நோய் நொடி இது போல விஷயங்கள் குறையும். கடன், வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி, அசிங்கம், அவமானங்கள், கோர்ட்டு கேசு, பஞ்சாயத்து இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படியே அந்த பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி கொடுப்பாரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும். அப்படி 6ல மறைஞ்ச குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையை ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அதாவது புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல புதிய தொழில் தொடங்கலாம். எனக்கு வேலையில பல பிரச்சனைகள் இருக்கு, பல இடையூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம். உங்களுடைய படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கூடுதல் அக்கறையோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசு பணி கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அதே போன்று வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அந்த குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம். பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்ய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலையும் ஏற்படும். பெரிய ஒரு அலைச்சல் அவமானம் இருக்காது. தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். பொதுவா மன நிம்மதி கிடைக்கும், தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அந்த குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. பொதுவா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். பேச்சு மூலமான ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலை சிறப்பான முறையில இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி உச்சம் அடைஞ்சிருந்தாவே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நினைச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசா கிடையாது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஜென்மத்தில் அமர்ந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய நிலை ஏற்படும். தேவையில்லாத மனசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலைப்பாயக்கூடிய நிலையும் ஏற்படும். தேவையில்லாத விஷயத்துல முயற்சி பண்றது, தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது இது போல விஷயத்துல கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போன்று 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவில கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம். அதே போன்று வந்து அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது, உதவி செய்யறது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதாவது இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால அது கணவராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அனைவரிடம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதிக அக்கறையோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு சில அசிங்கம், அவமானங்கள் அப்படிங்கிறது வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டங்கள் வரையுமே இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7வது பார்வையா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதால கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா நிதானமா போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த
வருஷம் அதாவது வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்து வாங்குறது, இது போல யோக பலன்கள் அதிகமா ஏற்படும். அதாவது குரு பார்வையில நீங்க இருக்கிறதால, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதால 2 சக்கர வாகனமோ இல்லைன்னா 4 சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமான அமைப்புகள் ஏற்படும் என்று கூறி, அதாவது இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.